அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் கடைசி தினங்களில் வந்திருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் தான் இருக்கின்றன ரமலான் முடிவதற்கு. எனவே ஒவ்வொரு நாளும் தொழுகை முடிந்த பிறகு இந்த லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக அல்லது லைலத்துல் கத்ர் இரவில் நடந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, அதாவது லைலத்துல் கத்ர் இரவில் நடந்த லைலத்துல் கத்ருடைய ரமலானிலே நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று பத்தே மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவுடைய வெற்றி. இந்த மக்காவுடைய வெற்றி எப்படி கிடைத்தது? ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்காவிலே அவர்கள் பிரச்சாரம் செய்ய விடாமல், அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல விடாமல் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, பெருமானாரை பின்பற்றிய ஒரே காரணத்திற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? மக்காவை விட்டு பிரிய மனசு இல்லாமல், மக்கா மீது அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பாசம் இருந்தது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில், இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகும், அவங்க சமூகமாக மாறிய பிறகும் அந்த மக்கத்து குறைஷிகள் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அந்த சமயத்துல தான் பல போர்கள் நடக்கிறது. பதில் போர், அது போர், பல போர்கள் நடக்கிறது. கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் ஒரு சம்பவம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா என்ற உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க. எதுக்காக மக்காவுக்கு போறாங்க? போர் நடத்துவதற்காக அல்ல, மாறாக உம்ரா செய்வதற்காக போறாங்க. அப்ப உம்ரா செய்ய போனபோது அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் இவங்களை விடக்கூடாது, உம்ரா சொல்லி வருவாங்க, கடைசியா நம்ம நாட்டை பிடிக்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். தடுத்து நிறுத்தும் போது 2 தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தத்தை நம்ம மேலோட்டமாக பார்த்தா முஸ்லீம்களுக்கு பாதகமாகத்தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா முஸ்லீம்கள் உம்ராவுக்கு வந்தாங்க, உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போகணும், மதீனாவுக்கு என்ன பண்ணணும்? திரும்பி போகணும். வேணா நீங்க அடுத்த வருஷம் உம்ராவுக்கு வரலாம், 3 நாள் தான், எந்த ஆயுதமும் இல்லாமல் 3 நாள் மக்காவில் வந்துட்டு போயிடணும். இதற்கு நடுவுல மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதீனாவுக்கு வந்தா நீங்க திருப்பி மக்காவுக்கு அனுப்பிச்சிடணும், அவங்கள உங்களோட வச்சு கூட. ஆனா மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு பழைய மதத்துக்கு போனா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். இப்படி எல்லா அம்சங்களுமே வெளிப்படையாக பார்க்கும்போது முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது. அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்லாம் போய் ரசூலோட கோபப்படுறாங்க. ரசூலுல்லாவே, நாம சத்தியத்தில் தானே இருக்கிறோம், சத்தியத்துல இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி ஒப்பந்தம் போடணும் அப்படின்லாம் என்ன பண்றாங்க? விசிறப்படுகிறார்கள். பெருமானார் அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு திரும்பி போறாங்க. திரும்பி போகும்போது எல்லாரையும் குர்பானி கொடுக்க சொல்றாங்க. குர்பானிக்காக பிராணிகளை எடுத்து வந்துட்டாங்க. யாரும் கொடுக்க மறுக்கிறாங்க, ரசூலோட கட்டளையை மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோபம், நம்ம எதுக்கு இவன்ட்ட சண்டை போடாம நம்ம திரும்பி போகணும்னு கோவப்படுறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சல்மா சொல்றாங்க, நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க செஞ்சா கேட்பாங்க, நீங்க போய் மொட்டை அடிச்சு குர்பானி கொடுங்கன்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உடனே தங்களுடைய தவறை உணர்ந்து குர்பானி கொடுத்துட்டு திரும்பி போறாங்க. போய் 3-4 வருடங்கள் கழித்து அவர்களுடைய பலம் அதிகரிக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி இப்ப அவங்க இந்த போருக்கு வராங்க. இந்த போர் கூட ஏன் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள்ல பனு பக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் குறைஷிகளோடு ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. அதே போல பனு குஜா என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தினர்கள் முஸ்லிம்களோடு ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. யாரோடு யார் ஒப்பந்தத்தில் இருக்கிறார்களோ, இன்னைக்கு எப்படி ஈரான் இந்த போர் நடக்குதோ, இன்னைக்கு ஈரானை ஒரு நாள்ல துவம்சம் செய்து விடுவோம் என்று போயிட்டு உலக நாடுகள் எல்லாம் உதவி திட்டம் படைத்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல அன்னைக்கு எப்படி என்ன உதவி செய்து கொண்டால் என்னுடைய கூட்டாளி நீ அடிச்சா நான் உனக்கு என்ன ஒரு சப்போர்ட்டா ஒருவன் அர்த்தம்.
அப்ப அந்த அடிப்படையில முஸ்லீம்களுடைய அந்த யூத கூட்டாளி மீது குறைஷிகளுடைய யூத கூட்டாளிகள் சண்டை போட்ட காரணத்தினால் அதற்கு பதில் தீர்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் அடிப்படையில அவங்க மக்காவை நோக்கி போறாங்க. அப்ப இந்த போர் மக்கத்து குறைஷிகளுக்கு தெரியாம போகணும், ரகசியமா கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த பயணத்தை பற்றி வெளியே சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட மதீனாவுக்கு சஹாபாக்களில் ஒருவர், அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பயிற்சி பெற்றவர்கள், இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு மனிதர்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்கும். அப்ப அதுல ஒரு சஹாபி இந்த செய்தியை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டளையை மீறி அவர் என்ன பண்றாரு, ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு என்பவர்கள் மக்காவாசிகளுக்கு இந்த மாதிரி உங்களை நோக்கி படை வருகிறது, உங்களை நீங்க சுதாரிச்சு கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னு கேட்டா அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரே தவிர அவருடைய குடும்பத்தில் யாரும் இஸ்லாத்துக்கு வரல, அவருடைய உறவுகள் யாரும் இஸ்லாத்துக்கு வரல. அவங்களுக்கு என்ன பண்றாரு, எழுதி அனுப்புறாரு, நம்ம உறவுகள்லாம் பாதுகாப்பா இருக்கணுங்கிற அடிப்படையில் எழுதி அனுப்புறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் அறிவித்து கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை பிடித்து அந்த பெண்ணுடைய கூந்தலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை கைப்பற்றிருக்கிறார்கள். அதற்கு இவரை கொலை செய்யணும்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தண்டிக்க பெர்மிஷன் கேட்ட போது இல்லை, இவர் பத்ர் போர்ல கலந்து கொண்டவர், பத்ர் போர்ல கலந்து கொண்டவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப மக்காவை நோக்கி போறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் கொண்ட படை. பத்ர் போறப்ப வெறும் 313 பேர், இப்ப 313 இல்ல 10,000 பேர் பலத்த தயாரிப்புகளோடு போறாங்க. அது ரமலானுடைய மாதம், எல்லாமே ரமலான்ல தான் நடந்துச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி ரமலான் என்பது ஓய்வெடுப்பதற்கான மாதம் அல்ல, ரமலான் என்பது போராட்ட மாதம். அப்ப ரமலான்ல போகும்போது நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனா பயணம் நீள நீள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை துறந்து விடுமாறு கட்டளை எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் படை மக்காவை நெருங்கியவுடன் குறைஷிகளுடைய தலைவராக இருந்த அபு சுஃபியான், அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கல அவரு, அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எல்லாரும் முஸ்லீம்கள் தான், ஆனா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா அவர்களுக்கு நீங்கள் நிகராக முடியாதுங்கிறான். எப்போதுமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நல்ல காரியம் தான் தொடக்க காலத்துல யார் அதுக்கு பங்களிக்கிறார்களோ அவர்களுடைய நன்மை என்பது நிச்சயமாக பின்னால் வருபவர்களுக்கு கிடைக்காது. அப்ப அபு சுஃபியான் பயப்படுறார், 10,000 பேர் வரதை பார்த்துட்டு நிச்சயமாக மக்கா இஸ்லாத்தால் வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறார். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தூண்டுதலின் பேர் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது படைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, யாரும் யாரையும் தாக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், உங்களை எதிர்த்து தாக்கினால் மட்டும் நீங்கள் பாதுகாப்புக்காக பதிலடி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து கேட்கிறார். மக்கமா நகரம் அவன் காலடியில் விழுந்துருச்சு. இந்த மக்கமா நகரம் எல்லாரும் சொந்தக்காரங்க தான், எல்லாம் மாமி மச்சான் பசங்க தான், எல்லாமே உறவுகள் தான். ஆனா இந்த உறவுகள் தான் ரசூலுல்லாவை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இந்த உறவுகள் தான் ரசூலுல்லாவை கவிஞர், பைத்தியக்காரர், குடும்பங்களை பிளப்பவர் என்று தோன்றினார்கள். இந்த உறவுகள் தான் ரசூலுல்லாவை பின்பற்றிய காரணத்திற்காக ஒட்டுமொத்த அந்த கோத்திரத்தையும் பள்ளத்தாக்களை சிறை வைத்து சோறு தண்ணி கொடுக்காம பட்டினி போட்டாங்க. அந்த உறவுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் தலை குனிந்து நிற்கிறார்கள், பயத்தோடு நிற்கிறார்கள். நம்ம பண்ண கொடுமைக்கெல்லாம் நம்மளை உயிரோடு விடுவதே மேல் என்று எண்ணி அச்சப்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மக்களே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? அப்ப சொன்னாங்க, நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் சிறந்தவர், நீங்கள் கண்ணியமிக்கவர், உங்கள் குடும்பத்தினர்கள் சிறந்தவர்கள், நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் செல்லலாம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, நீங்கள் சுதந்திரம் பெற்று விட்டீர்கள் என்று பழி வாங்குவதற்கான எல்லா அதிகாரமும் இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மன்னித்து விட்டு நேரடியாக காபத்துல்லாவுக்கு போறாங்க. காபத்துல்லாவில் கிட்டத்தட்ட அன்றைய காலத்தில் 360 சிலைகள் இருந்தது. அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் ஒவ்வொரு சிலையும் குத்தி தள்ளிக்கொண்டே குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள்.
சத்தியம் வந்து விட்டது, பாதில் நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது என்ற வசனத்தை சொல்லி ஒவ்வொரு சிலைகளாக உடைத்து பின்னர் காலித் வலித் கையிலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். காபா முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு மீண்டும் அந்த காபத்துல்லா எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த ஏகத்துவத்துக்காக மட்டுமே ஒரே இறைவனை வணங்குவதற்கான ஒரு காபத்துல்லாவாக மீண்டும் அது மாற்றப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய சீராவை எழுதும் போது சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிரா குகையில பணிய ஆரம்பிச்சாங்கள, அதற்கு பிறகு இந்த காபத்துல்லா சுத்தப்படுத்தப்பட்டு அது அல்லாஹ் ஒருவனுக்கே என்று ஆன போதுதான் வாழ்க்கையில் சிறிதேனும் மகிழ்ச்சியை நுகர்ந்தார்கள். அப்பதான் நம்ம வந்த மிஷன்ல கொஞ்சமாவது நம்ம சாதித்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு சூரத்துல் ஃபத்ஹுடைய அத்தியாயத்தை மகிழ்ச்சியோடு ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்ப இதுல நமக்கு ஒரு சில படிப்பினைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொல்லும் போது அவங்க ஒத்தால் மைனாரிட்டிலாம் இல்லை, மைக்ரோ மைனாரிட்டி. ஆனா அல்லாஹ்வுடைய உறுதியால அல்லாஹ்வுடைய உதவியால என்ன பண்ணாங்க, அந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்புக்கு அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்தான். அப்ப வாட்களை விட எண்ணிக்கையை விட எப்ப நீங்க அல்லாஹ்வை நம்புகிறீர்களோ அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவான், உதவி புரிவான். மேலும் இந்த காரியங்களையும் ரமலான்ல தான் செஞ்சாங்க. ரமலான்ல நோன்பு நோற்றுக்கொண்டே, பசியை தாங்கிக் கொண்டே, தாகத்தை தாங்கிக் கொண்டே, அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில இறைவனுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் போராடிய காரணத்தினால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான். எனவே இந்த ரமலான்ல இதுவும் ஒரு போராட்டம் தான். நம்ம லெவலுக்கு இதுவே பெரிய போராட்டம். சாப்பிடாம தண்ணி குடிக்காம நம்ம நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்முடைய இச்சைகளை அடக்கி கொண்டு அதை நோன்பு சொல்ற மாதிரி பொய் பேசாம என்ன தக்குவாவோடு இருப்பதும் ஒரு போராட்டம் தான். ஸோ இந்த ரமலானுடைய அந்த போராட்டத்திலே வெற்றி பெற்று இந்த 30 ரமலானுடைய நோன்புகளையும் முறையாக நோற்று அந்த ரமலானுடைய பெருநாளை நிம்மதியாக நம்ம 30 நோன்புகள் நிறைவேற்றினோம் என்ற பெருமிதத்தோடு கொண்டாடக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று வேண்டியவனாக வேண்ட தூண்டியவனாக சிற்றுரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.